யூதாவின் தலைவனாகிய செருபாபேலுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்றார். யூதா என்றால் தேவனை துதிக்கிற ஜனம். தேவனை துதிக்கும் பொழுது உனக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் அதுவே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியாலே ஆகும் என்றார். பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, தம்மாவியாலே ஆகும் என்றார். ஒரே ஒரு நமஸ்காரம் ஜெகத்தின் ரட்சகரே நமஸ்காரம். ஆண்டவரை மனமகிழ்ச்சியான இந்த ஆராதனைக்காக நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. அன்பின் தேவனே, போன கிறிஸ்துமஸுக்கு ஜனங்கள் கூட முடியாதபடி, கர்த்தரை துதிக்க முடியாதபடி பயந்து ஆண்டவரை ஒளிந்திருந்த நேரம் கர்த்தர் ஆண்டவர் எங்களுக்கு ஜீவனை தந்து உங்களுடைய வீட்டிலே வந்து கர்த்தாவை எங்கள் ரட்சகரை பாட ஆண்டவர் செய்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நல்ல தகப்பனை நன்றி செலுத்துகிறோம். அன்பின் தேவனை நன்றி செலுத்துகிறோம். உங்களின் கழிவுபடி எங்களை பிரித்து தெரிந்தெடுத்தவர்களை துதிக்கிறோம். ஆண்டவர் நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆராதனைக்காக துதிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதித்து அனுப்புவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலேயே பிதாவே, ஆமென். கிழக்கிலே நட்சத்திரத்தை கண்டு சாஸ்திரிகள் கர்த்தரை சந்திக்க கிளம்பி வந்தார். நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொல்றாங்க. சொல்லாமே, நீங்க பைபிளை படிக்கும் போது அது இருக்கு. கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை, சீக்கிரமா சொல்லுங்க, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். சொல்லுங்காமே, நான் அடிக்கடி கிறிஸ்துமஸ் பிரசங்கல்ல வருஷத்துல பல தடவை நான் அதை தியானம் பண்ணி கொண்டிருப்பேன். அது பல தடவை அதை ஆராய்ந்து தியானம் பண்ணி கொண்டிருப்பேன். மத்தேயு சுவிசேஷம் ஆரம்பத்துல வருது, இந்த சாஸ்திரிகள் அப்படின்னு சொன்னா ஜோசியம் பார்க்கிற ஆளுகள் கிடையாது, ஜோசியம் பார்த்துட்டு இருக்கிறவங்க கிடையாது. இவங்க ஞானிகள், வைஸ் மேன், பைபிள்ல போட்டுருக்க ஞானிகள். சொல்லுங்க, ஞானிகள் எந்த குறையும் இல்லாதவர்கள். நல்ல நிமிர்ந்து பாருங்க, இவங்க வாசிக்கிற நீங்க சத்தியத்தை மட்டும் உள்வாங்க. சொல்லுங்க, அவர்கள் ஞானிகளா இருந்தார்கள், ஐஸ்வர்யவான்களா இருந்தார்கள். தங்கத்தை 2 வருஷம் தூக்கிட்டு போய் சுமந்து கொடுக்குற அளவுக்கு வசதி படைத்தவர்கள். சும்மா ஓட்டாண்டி இன்னைக்கு நிறைய பேர் சொல்றோம் பாருங்க, நீங்க சோத்துக்காக மதமா இருந்தாங்க, படிப்புக்காக மதமா இருந்தாங்க. அது கேட்கும்போது அவன் குருடன். எத்தனை பிராமணர்கள் மாறி சாட்சி சொல்றாங்க தெரியுமா? எத்தனை முஸ்லீம்கள், எத்தனை பணக்காரன். சென்னையில் ஒரு மனுஷன் சேட்டு வைர வியாபாரி சொன்ன அந்த பிரசங்க நேரம் இல்லை, அதுக்காக சொல்றேன். அந்த மனுஷனுக்கு குழந்தையே கிடையாது, கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு. அவர் ராஜஸ்தான் அங்க வச்சு குழந்தை இல்லை, வாரிசு இல்லை. என்ன செய்ய ஆண்டவரே, கோயில் கோயிலும் அடையணும். அந்த சென்னையில ஒரு குறிப்பிட்ட இடத்துல அங்கெல்லாம் நிறைய குப்பம் இருக்கும். அங்க தாதா இருப்பாங்க, தாதா அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்போம்.
ஒரு இடமும் இல்லை, ஒண்ணும் இல்லை. சர்ச்சு கட்ட வழி இல்லாத ஒரு போதவர் போய் உபவாசம் இருந்து சிரமப்பட்டாங்க. ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரே சொல்லுங்க, இந்த ரெண்டே மேட்ச் பண்றாரு பாருங்க. இருக்கவனே இல்லாதவனை கொண்டு வந்து இணைச்சுவார். அதெல்லாம் அவருக்கு தெரியும். அந்த மனுஷன் கூப்பிட்டு சும்மா அந்த மாதிரியா இருந்து ஜெபம் பண்ண சொல்லுவோம். சரி ஜெபம் போட்டுமே சொல்லுங்க. அவர் அந்த தேவ மனுஷன் உபவாசம் வந்து ரொம்ப நாள் ஜெபிக்கிற மனுஷன் போய் ஜெபம் பண்ணி கர்த்தருடைய கிருபைன்னு 2 ரெட்டை குழந்தை, அதுக்கு பிறக்காத சொல்லுங்க, ரெட்டை குழந்தைய பிறந்து அப்புறம் ஐயா சாமி மோகம் வருது. என்ன வேணும், எங்க இடம் வாங்க, எங்க கோயில் கட்டணும் சொல்லுங்க. சத்தமா நீங்க சொல்லுங்க. சென்னையில அப்படி ஒரு இடத்துல ஒரு சர்ச் கட்டி, அதனால ஆண்டவர் ஆகாத காரியம் ஒரு விஷயமே கிடையாது. எதுக்கு சொல்றேன், நீங்க நிறைய பேர் இன்னைக்கு போய் பரப்புறாங்க டிவியில எல்லாம். ஏசுநாதர் பின்பற்ற பூரா சோத்து பள்ளியில் ஆகுறேன் சோத்துக்காக முஸ்லீம் எத்தனை பேர் வந்திருக்காங்க, எவ்வளவு பேர் அற்புதம் பெற்று சாட்சி சொல்றாங்க. ஏன் அதன் காலில் ஏற மாட்டேங்குது. சாசு இந்த சுவிசேஷத்தை எப்படியாவது மறைச்சிடணும் சொல்லுங்காமே. ஏன் தோமையார் வந்திருப்போம், நம்பூதிரி பிராமணர்கள் கூட மணந்திருப்பாங்க கேரளாவில். சோத்துக்கா வழி இல்லை, பிராமணன் தான் உயரத்துல இருந்தான். ராஜாவுக்கு பக்கத்துல திருவிதாங்கூர்ல நம்பூதிரி பிராமணன் பேரே. அதனாலதான் கேரளாவுக்கு போனீங்கன்னா சபை மருத்துவம் வாங்குறது தோமாவுடைய நேரடி சீடே சொல்லுங்காமே. பர்வத்தில் உன்னை திராசல் நிற்பார். நீ எப்படி வாழ்ந்தங்கிறது பர்வதம் தான் திராசல் நிற்பு. நீ யாருங்கிறது முக்கியம் இல்லை, கவனிக்கிறத சொல்லுங்க. சரி, சத்தியத்தை நாம் கர்த்தருடைய பரிசுத்த வார்த்தையில கவனிக்கிறோம். கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை நாங்கள் கண்டோம் சொல்லுங்க. இந்த ஞானிகள் தேவனை தேடினாங்க, தெய்வ பக்தி உள்ளவர் சொல்லுங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல எவ்வளவு பணம் இருந்தாலும் பெருசா ஒன்றும் உதவி செய்யும். ஏகப்பட்ட பணம் இருக்கு, கார் வீடு பங்களா, பெரிய கோடீஸ்வரன், அப்படி உள்ள வெறுமையா தான். அப்படி ஆத்மாவுக்கு சமாதானம் பெருசா வச்சு தராது சொல்லுங்க. இப்ப நான் 2 கோடி போட்டேன்னா என்ன நினைப்பீங்க? நேத்து நல்லா இருந்தார் பாஸ்டர் நினைப்பீங்க. நேத்து சாயங்காலம் வரைக்கும் பிள்ளைகள் சொல்லி கொடுத்தாரு, காலையில பிரேயர்லாம் நல்லா தான் நடத்தினாரு. 2 கோடி 1 கோட்டா பரவாயில்ல, 2 கோடிக்கு வந்து வச்சுக்கிறீங்களே, எனக்கு சரியில்லைன்னு அர்த்தம். கவனிக்கிறீங்களா? பெரிய கோடீஸ்வரன் வந்து 2 போட முடியாது. 2 டை கட்டிட்டு தான் என்ன செய்ய, 2-3 டை இப்படின்னா ஒண்ணு கட்டிட்டு வந்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இவர் கீழ்பாகத்துல சேக்கணும் போட்டிருக்கேன், நல்லா தானே நேற்று வரைக்கும் இருந்தாருன்னு அர்த்தம். கவனிக்கிறீங்களா? எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிங்க. ஒரு நேர சாப்பாடு இங்க கவனிங்க, அந்த பிள்ளைகள் வரணும். ஒரு நேர சாப்பாடு, ஒரு துணி, ஒரே நேரத்தில் 2 காரம் போக முடியுமா? இங்க கவனிங்க, அவங்க வரட்டும். இது சத்தியம், நமக்கு ஸ்ட்ராங்கா உள்ள போகணும். ஒரே நேரத்தில் 2 காரம் போக முடியுமா? சீக்கிரம் சொல்லுங்க. அரவிந்த் போனோம்னா ஆஸ்பத்திரிக்கு போகணும். ஒரே நேரத்தில் 2 காரம் போக முடியாது. அது ஆடி கார் பாஸ்டர், பென்ஸ் காரு சொல்லுங்க. அது ஆடி காரு இல்லைன்னா பென்ஸ் காரு, எத்தனை நாள் இருக்கட்டும், ஜாகுவார் வச்சுக்கோங்க. ஆனா ஒரு நேரத்துல சொல்லுங்க, இந்த சத்தியத்துல ஒரு உறுதி இருக்கணும். ஒரு நேரத்துல ஒரு கார்ல போகலாம், ஒரு சட்டை அது போயிட்டு போகுது. சாப்பாடு எவ்வளவுதான் சாப்பிடலாம் சொல்லுங்க சீக்கிரம். எல்லா மனுஷருக்கும் அதான் சொல்லி வச்சிருக்காங்க, ஒரே ஒரு சான் தான் வயிறு. சுவையான பிரியாணி இருக்குங்கிறதுக்காக நம்ம என்ன சாப்பிட முடியும்? ஒரு சான் தானே வயிறு வச்சிருக்காரு. அவன் அளவு தானே வச்சிருக்கிறாரு சொல்லுங்க. அவனுக்குள்ள அளவு தான் கர்த்தர் நியமிச்சு வச்சிருக்கிறாரு சொல்லுங்க. இதை நாம் புரிந்து கொள்கிறோம். யார் தேடுகிறார்களோ கண்டடைகிறார். இந்த ஞானிகள், இவர்கள் சாஸ்திரினா ஜோசியக்காரன் கிடையாது. இந்த ஞானிகள் இங்க சத்தியத்துல ஆழமா வேறும். இவர்கள் தேவனை தேடினவர்கள். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் இதை வலியுறுத்தி சொல்லபடி ஆவியானவர் அவர் சொல்றாருன்னா, கொஞ்சம் பணம் வந்தவொடனே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கொஞ்சம் வசதி, கொஞ்சம் வெளுத்தப்பானவொடனே இவனோட நான் பெரிய ஆளு நம்ம காட்ட விரும்புகிறோம். அது பேய் நம்மள அப்படியே முதுகுல ஸ்க்ரூ பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு மனுஷனோட ஒரு மனுஷன் வசதி கூடிட்டான், ஒரு பணம் கூடிருச்சு, பிள்ளைகள் படிச்சிருச்சு, வெளிநாட்டுக்கு போயிருச்சு, வேலை வந்துருச்சு, வீடு வந்துருச்சு, கார் வந்துருச்சு, கொஞ்சம் பெருசு ஆயிட்டான்னு சொன்ன பேய் தலையில உட்கார்ந்து ஸ்க்ரூ போடுது. ஆவிக்குரிய மனுஷர், கர்த்தருடைய மனுஷர்கள் அப்படி இருக்கவே கூடாது சொல்லுங்க. இந்த ஞானிகள் 3 பேருமே ஓட்டாண்டி கிடையாது. பைபிள் அருமையா சொல்ல, இந்த ஓட்டாண்டி இல்லை, சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவன் இல்லை, தாழ்த்தப்பட்டவன் இல்லை, தள்ளப்பட்டவன் கிடையாது. இந்த 3 சாஸ்திரிகளும், இந்த ஞானிகளும், இந்த 3 ஞானிகளும் சொல்லுங்க அல்லேலூயா. இந்த 3 ஞானிகளும் நல்ல வசதியில இருக்கிறாங்க, நல்ல வசதியில இருக்கிறாங்க, ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, பெரிய வெயிட்டான ஆளா இருக்கிறாங்க. அந்த 3 ஞானிகளும் சொல்லுங்க. அவன் ஒரு ஆசை இருக்கிறது, அவன் பைபிளை தோண்டி தேடிட்டே இருக்கான், பைபிளை தேடி கொண்டிருக்கிறான். பைபிள் இந்த மாதிரி இல்ல, இப்ப இந்த மாதிரி இல்ல. அவருக்கு சொல்லப்பட்டபடி விசேஷமான ஒரு நட்சத்திரம் உதிக்கும். அந்த நட்சத்திரம் உதிக்கும் போது சொல்லுங்க, உலகத்தை ரட்சிக்கிற ரட்சகர் பிறந்திருப்பார். அவர் எங்க பிறப்பாரு, யார் வீட்டுல பிறப்பாரு, ராஜா வீட்டுல பிறப்பாரா, எந்த அட்ரஸும் அவனுக்கு தெரியாது. சரி தேடி போறமே, அங்க இருந்து ஏதாவது வாங்கிட்டு வரலாமா, அதுவும் தெரியாது.
அவர் வாங்க போகவே இல்லை. அதனாலதான் அந்த கிறிஸ்துமஸ் பிரசங்க இனிப்பான. இந்த ஞானிகள் 3 பேரும் எதையும் வாங்க போகல. எந்த ஜெப குறிப்பும் கிடையாது, எந்த பிரேயர் ரிக்வெஸ்டும் கிடையாது. அவருடைய உள்ள எப்படி பூரிக்குதுன்னா, குப்பை பூரா வீட்டுல இருக்கு. குப்பைன்னா நான் செல்வத்தை சொல்றேன். அந்த காலத்துல ஆடு மாடு பணம் வீடு ஏகப்பட்ட நிலம் வேலைக்காரன் ஒரு குறைவும் இல்லை, குமிஞ்சு கிடக்கு. இவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு விருப்பம். அது என்ன விருப்பம்னா ஸ்பிரிச்சுவல் டிசைர். சொல்லுங்க ஆமே. ஆவிக்குரிய வாஞ்சை, the spiritual desire to know something, what is happening, என்ன நடக்குது. பரலோகத்திலிருந்து கடவுள் பிறப்பார். எங்க பிறப்பார்? நட்சத்திரம் உதிச்சிருச்சு, அதை அவன் கண்டு கொண்டான். தேடினா மட்டும்தான் கண்டடைய. இன்னும் சொல்லுகிறேன், அதனாலதான் சபையில சொல்றது, ஜெபம் பண்ணுங்க, தேடுங்க. நீ வேலையை தேடுறதுக்கு முன்னாடி ஜெபத்தை தேடு. இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு 3 நாள் உபவாசம் போடு. இடம் வாங்குற முன்னாடி ஒரு 3 நாள் உபவாசம் இருக்கு. சொல்லுங்க, கடவுளை முதல்ல தேவையான அளவுக்கு தேடு. அலையிறது உனக்கு குறையும், நஷ்டம் உனக்கு குறையும். அவர் உனக்கு முன்னே போவார். நீ அவரை தள்ளிக்கணும், அலைஞ்சிக்கிட்டே தெரிய வேண்டியதான். ஆவிக்குரிய வாஞ்சம் தான் ஃபர்ஸ்ட், தேவனுடைய ராஜ்யம் ஃபர்ஸ்ட், அவருடைய நீதி ஃபர்ஸ்ட், பாக்கி எல்லாமே செகண்ட் தான். தேவனுடைய ராஜ்யம், கர்த்தருடைய ஆராதனை, ஜெபம், கர்த்தருடைய காரியம், சபை, ஒரு வைராக்கியம். நானும் என் வீட்டாரும் கர்த்தரை தான் நேசிப்போம், சேவிப்போம். நேசிப்போம் கூட யோசுவா சொல்லல. சொல்லுங்க ஆமென். சேவிப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. நினைத்து பாருங்க. சொல்லுங்க ஆமென். எனக்கு பிராமணருடைய வழிபாடு எனக்கு பிடிக்கும். பிராமணருடைய வழிபாடு ஏன் தெரியுமா? என் பிள்ளைய கோயிலுக்கு கூட்டிட்டு போய் சொல்லுவோம், சாமியை சேவிச்சுக்கடா. இதை பாருங்களேன், சாமியை சேவிச்சுக்கடான்னு தான் சொல்லுவோம். சேவிச்சுக்கணுமா அடிச்சுக்கிட்டு அவருக்கு வேலைக்காரன் சாமி தான் பெருசு. போய் தரையில உட்காந்து சேவிச்சுக்கடா. என்ன பயப்பட்டு பிடிச்சிருக்கு எனக்கு. சாமியை சேவிச்சுக்கடா சொல்லுங்காமே. இங்க நமக்குள்ள பாஸ்டை எட்டி வதிக்குது. அவர் கூட்டு விட்டுக்கான்னு கேட்காது. அவன் சொல்லி கொடுக்குறான், சேவிச்சுக்க சாமி, என்ன செஞ்சுக்க. அவருக்குள்ள இருக்க பயத்தை பாருங்க. டிவைனிட்டி, the reverence. ரெவரன்ஸ்ங்கிற வார்த்தையை தான் சேவிச்சுக்க. serve God. யோசுவா அங்க சொல்றது அதுதான். நானும் என் வீட்டாரும் தேவனை சேவிப்போம். சொல்லுங்க. சேவகம் பண்றதுன்னா என்ன தெரியுமா? பழைய காலத்துல பண்ணையார்களுக்கு பண்ண தெரியும். அவனுக்கு பசி நடுங்கும். ஆடு மாட்டெல்லாம் மேற்பான், கொட்டைகளை கட்டிக்கலாம், சாணியெல்லாம் கழுவிட்டு உட்காந்துருப்பேன். பண்ணையார் உட்காந்துருப்பாரு, எவரோ சேர்வாரோ எவரோ இருப்பேன் அங்க இருப்பாரு. அவர் சொல்லணும், ஐயா நான் சாப்பிட போகணுங்க, சாப்பிட போகணும். சரி வேலையை முடிச்சாடா? எல்லாம் முடிச்சிட்டேன் ஐயா, 4 மணிக்கு. சரி போய் சாப்பிட்டு வந்துரு, சீக்கிரம் வந்துரு. கவனிச்சேதான். அதை விரும்பின நேரத்துக்கு அவன் ஒண்ணுமே செய்ய முடியாது. விளையாட்டு இல்லை, நம்ம இதெல்லாம் கடந்துதான் வந்திருக்கிறோம். சேவகம் என்கிற வார்த்தை சும்மா ஏதோ அப்படின்னு இல்லை. யோசுவா சொல்கிறான், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சுத்தமா சொல்லுங்க ஆமென். நாங்க சேவிப்போம். ஏதோ 2 பாட்டு பாடுறோம். ஒரு நாள் முடிஞ்சவங்க 2 அதிகாரம் வாசிப்போம். அப்புறம் சாயங்காலம் ஸ்தோத்திரம், எப்படா ஆத்மா ஸ்தோத்திரின்னு கிடையாத பார்த்துக்கிட்டே இருப்போம். பாக்கி நேரம்லாம் மடமடன்னு ஓடும். டிவி நேரம் வரும், ஃபேஸ்புக்கு நேரம் ஓடும், ஊர் பேச்சு கதைக்கெல்லாம் ஓடிட்டு இருக்கும். மணி அங்க ஜெபம் ஆரம்பிச்சோன்னா மணியை பார்த்துட்டே இருப்போம். முடிச்சோன்னு ஆத்மாவே சீக்கிரம் முடி. என்ன கொண்டு போறோம்? ஆத்மாவே சீக்கிரம் முடிச்சிடு, ஆத்மாவே சீக்கிரம் முடி. கேக்குதா? சொல்லுங்க ஆமென். இட்ஸ் நாட் a Christianity. சொல்ல நானும் என் வீட்டார் என்றால் கர்த்தரை சேவிப்போம். சொல்லுங்க ஆமென். சேவகங்கிற வார்த்தையெல்லாம் நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பாண்டேஜ். அப்படி அவருக்கு ஒப்பு கொடுத்த நிலைமை. சொல்லுங்க ஆமென். சரி போகட்டும், இங்க வாசிக்கிறோம் ஒரு குறிப்பு, கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரோம். இங்க இந்த ஞானிகள் ஆவிக்குரிய வாஞ்சை உண்டாகி அவர்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. எங்க பிறந்தார், எப்ப பிறந்தார், நட்சத்திரம் பிறந்ததான் அவர்களுக்கு குறிப்பு. நட்சத்திரத்தை கண்டு, அது மட்டும்தான் அட்ரஸ். They found the star in the east. கிழக்குல அவருடைய நட்சத்திரத்தை கண்டு, இது மட்டும்தான் அட்ரஸ். இதுக்கு பின்னாடி என்ன அட்ரஸ் இருக்கு? உலகத்தினுடைய ரட்சகர் பரலோகத்தை விட்டு பிறப்பார். சொல்லுங்க, யூதருக்கு ராஜாவா பிறப்பார். ஏன்னா யூத குலத்துல தோன்றுவார். தீர்க்க தரிசனம் இஸ்ரவேல் மக்களால சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அங்கே அதுல இருந்துதான் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க சரி வாசி, இல்ல சீக்கிரம் வாசி, அதெல்லாம் உங்களுக்கு நேரம் இல்லையே. அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ராயேலிலிருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி. இன்னொரு இடத்துல அதான் சொல்றாரு,
யூதேயாவில் உள்ள பெத்லகேமே நீ சிறியதானதல்ல. யூதாவில் உள்ள பெத்லகேமே நீ சிறியதல்ல. நீ வந்து பாருங்க, நீங்க பைபிளை குறிச்சு வைக்க படிங்க. சொல்றாரு தீர்க்கதரிசியை கொண்டு, இவர் சின்ன ஊர், அட்ரஸ் இல்லாத சின்ன ஊர் இல்ல, ஆனா அந்த தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது சின்ன ஊர். நிமிந்து பாருங்க, சொல்லுங்க. இந்த தீர்க்க தரிசனத்தை உரைக்கும் போது ஒரு அட்ரஸ் இல்லாத சின்ன ஊர். இன்னைக்கு நியூயார்க்னா தெரியும், கலிபோர்னியா தெரியும் எல்லாருக்கும், லண்டன்னா எல்லாருக்கும் தெரியும், மெட்ராஸ்னா தெரியும். சொல்லுங்க. சில ஆள் கிராமத்துல இருந்து வேலைக்கு போகும்போது எந்த ஒரு பான்னு சொல்லணும், நான் புதுக்கோட்டைன்னு சொல்லுவேன். அவர் விட மாட்டான், சுருவி கேட்டான், புதுக்கோட்டையில எந்த ஒரு, உனக்கு என்ன பிரச்சனை? அறந்தாங்கில எங்க சொன்னா அறந்தாங்கிக்காரனா இருப்பான், அதுக்கு தப்பிக்க முடியாது. ஏதாவது ஒரு குக்குறான், ஒரு சின்ன ஒரு உதவி சொல்ல முடியாது, ஏதோ ஒன்று கேட்டுட்டு இருப்போம். நம்ம என்ன நினைப்போம், அந்த சின்ன ஊரை சொன்ன வைக்கப்பட்டு நான் புதுக்கோட்டை. சொல்லுங்க அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க, உள்ளதானே. இங்க யூதாவில் உள்ள பெத்லகேமே நீ சின்ன ஊரு, ஆனா நீ சின்ன ஊரு கிடையாது. இன்னைக்கு ஏன் தெரியுமா, அது எப்படி தெரியுமா நிறைவேறிச்சு? யூதாவில் உள்ள பெத்லகேமே ஒரு சின்ன குட்டி ஊரு, ஆனா உனக்கு அட்ரஸ் இல்ல நினைக்காதே. அதுல இருந்து யூதாவை ஆள போகிற பிரபு உன்னிலிருந்து புறப்படுவார். அது எப்ப நடக்கும்னா அப்ப நடக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. அவர் தீர்க்கதரிசனம் நிறைவேறும்போது உன்னிலிருந்து பூமியை ஆளுகிற பிரபுவானவர் அங்க பிறப்பார். இந்த தீர்க்கதரிசனம் யூதர்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் மக்களுக்கு தெரியும், பைபிள் படிக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஆனா இயேசுவை மட்டும்தான் அவருக்கு தெரியும். இன்னைக்கு அவனுக்கு தெரியும். இன்னைக்கு நீங்க இஸ்ரேல்ல பெத்லகேம்ல தான் இயேசுநாதர் பிறந்தாருன்னா அங்க கைடு வர யூதர்கள் உங்களை பார்த்து சிரிப்பாங்க, பைத்தியக்காரங்க அங்க இருந்து இங்கே வரீங்கடா. அவர் தச்ச வீட்டுல ஒரு சாதாரண தச்சுகளை பார்த்து வர்றான்னு சொல்லுவார். இன்னைக்கு யூதர் ரட்சிக்கப்படல, அவர்களும் அங்க போய் மோங்க கூட விடுவார். பெத்லகேம்ல இயேசு பிறப்பார். சொல்லுங்க. இது தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது. யூதாவில் உள்ள பெத்லகேமே நீ சின்ன ஊர் கிடையாது. ஒரு காலத்துல அது பிரபலமாகும். அதை நோக்கி பூமியில் இருக்கிற ஜனங்கள் அதை நோக்கி தான் பாயிண்ட்டுக்கு வந்துட்டே இருப்பாங்க, கோடி அதை நோக்கி வருவாங்க. இது சொல்லப்பட்ட காலத்துல இது ஒண்ணுமே அட்ரஸ் ஒரு சின்ன ஊரு. அதைத்தான் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்கிறார். யூதாவில் உள்ள பெத்லகேமே நீ அது சிறியதா அல்ல. வாசிங்க சீக்கிரம். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே. இந்த தீர்க்கதரிசனம் எங்க எழுதியிருக்கு? மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5:2 இருக்கு. நீங்க ஒண்ணுன்னா தேடினீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல மீகா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இருக்கு. இது எத்தனை 100 வருஷங்களுக்கு முன்ன, இயேசு பிறக்கிறதுக்கு எத்தனையோ 100 வருஷங்களுக்கு முன்ன எழுதப்பட்டது. எத்தனையோ 100 வருஷம். நீ சின்ன எப்ராத்தாவில் இருக்கிற ஆயிரக்கணக்கான கிராமத்தில் நீ ஒரு சின்ன கிராமம் கிடையாது. முன்குறிக்கிறார் ஆண்டவர். நீ ஆயிரக்கணக்கான கிராமத்துல ஒரு சின்ன குட்டி கிராமம் கிடையாது. உன்னில் இருந்து வாசிங்க. சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து தான் புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் பாருங்க, ஆனால் அவர் முந்தையே புறப்பட்டுட்டார். நிமிந்து பாருங்க, சொல்லுங்க. அவர் புறப்பட்டது எப்ப புறப்பட்டார் தெரியுமா? ஆதாம் பாவம் செஞ்ச அன்னைக்கே புறப்பட்டார். இவன் தெரிந்து கொண்டது, ஆதாம் தெரிந்து கொண்டது அத்தி இலை. அத்தி இலை எத்தனை நாளைக்கு இவன் மானத்தை காப்பாற்றும்? ஆதாமுக்கு ஏவாளுக்கு புத்தி தெளிந்த உடனே நீங்க தேடினது நம்ம எப்பவுமே நம்ம அப்படிதான் தேடுவோம். தற்காலிகமா லோத்து மாதிரி இருந்தாங்க, ஒரு ஊருக்கு அங்க போய் குழைச்சிக்கிறனே. ஆண்டவர் சொல்றது நமக்கு மண்டைக்குள்ள போவே போகாது. நமக்கு எது நம்ம கால்குலேஷனுக்கு எது ஒத்து வருதோ அதுல போவோம். அடிபட்டு நஷ்டப்பட்டு ஐயோ சாமின்னு அப்புறம் பேக்ல வருவோம். இது நமக்கு வாடிக்கை. ஆதாம் ஏவாளுக்கு தான் வாடிக்கை. என்ன செய்யற? அத்தி மரத்தை அத்தி இலைய வச்சு நம்ம மானத்தை மறைக்கிறாங்க. ஆண்டவர் நினைக்கிறார், இந்த அத்தி இலைய ஒரு 2 நாள் தாங்கமா தாங்க. ஒரு ஆட்டு, ஒரு மிருகம் அடிக்கப்பட்டு அதனுடைய ரத்தம் சிந்தப்பட்டு அந்த தோல் உடைய, ரத்தம் சிந்தாம தோலை உரிக்க முடியாது இல்ல, ஒரு மிருகம் கொல்லப்பட்டு அந்த தோல் உடைய உடுத்திட்டு சொல்லுங்காமே தொலைஞ்சு போன்னு விரட்டி விடுவார். ஓடு, இங்க இருந்து நீ நித்திய பாவியா போயிடுவார். ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டீங்கன்னா நித்தியகாலம் பாவி, உன்னை மீட்க வழி இல்லாம போயிடும். தோட்டத்தோடு ஓடுங்க. 2 சுடரொளி பட்டயத்தினுடைய தூதர்கள் நிறுத்துறார் ஆண்டவர். நின்று சுடரொளி பட்டயம் அது சுழன்று கொண்டு இருக்கும். கிட்ட வந்தா சாச்சம் சுழன்று அடிக்கும். தோட்டத்துக்குள்ள ஒருத்தனை விடாத, நீ பாத்துக்க. பாவியா போனவன் அதோட தொலைதான் ஓடுறான். அவனை மீட்கிற திட்டத்தை அன்றைக்கே ஆண்டவர் சொல்லுங்காமே. அந்த மாதிரி சொல்லியிருக்க பாருங்க, தான் ஆடாட்டியும் தன் சதை ஆடுன்னு சொல்லுவான். எனக்கு ஞாபகம், ஒரு குடியார மகன் கொடூரக்காரன் போட்டு அடியாதுன்னு நடிப்பான், மிதிப்பான். அந்த அம்மாவுக்கு ஒரு பென்ஷனை குடிக்கிறான், குடிச்சிருவான், கொள்ளுவான். இதே ஊர்ல தான் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியா. நான் போனேன், ரொம்ப தாங்க முடியல பாஸ்டர், என்ன சாகுற அளவுக்கு கொள்றான், அடிக்கிறான், பயந்து வருவேன். வீட்டுக்கு வந்தாவே பயந்து வருவேன். நான் சொன்னேன், ஏன் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, இவனை அங்க வச்சுதானே சரிப்படுத்தணும். போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு நாட்டுல இருக்கு? இவனை யார் சரிப்படுத்துறது? உங்க கண்ணீரை கவலை போய் அங்க சொல்லுங்க. நம்ம பெத்தக்குள்ள நமக்கு உதவி செய்யணும். இது நம்மளை ஒருத்தரத்துக்கும் எதை வச்சு கிளம்பிடுச்சு.
நம்ம தான் மனு எழுத ரெடியா இருக்கமே எல்லாருக்கும். கொண்டு போய் கொடுத்த உடனே நேரம் தூக்கி போயிடுச்சு. இந்த அம்மாவையும் கொண்டு போயிடுச்சு, அவனையும் கொண்டு போயிடுச்சு. கொண்டு போய் வச்ச உடனே படிச்சார். மிதிக்கிறான், கொள்றான், குத்துறான், அடிக்கிறான், அதெல்லாம் பூரா படிச்ச உடனே போலீஸ் ஏறுது மேல. சுருக்குன்னு ஏறின உடனே அந்த அம்மா விசாரிச்சாரு, உண்மைதானம்மா? ஆமா. சரி விடு, நான் கவனிச்சுக்கிறேன், கதவு சாத்தோட விடு அப்படின்னு இவர் சட்டையை கழட்டி போட்டு கம்பெல்லாம் எடுத்தார். ரெடியா கம்பு கும்பெல்லாம் எடுத்து வேணா அவனுக்கு பிறந்த நாள் கொண்டாடணும்ல. நத்தி கம்பு எப்படி இருக்குன்னு அவனுக்கு தெரியணும்ல. நத்தி கம்புனா அது என்ன செய்யணும் அவனுக்கு தெரிஞ்சுன்னா அப்புறம் பெத்ததா என்ன செய்யணும் அவனுக்கு தெரியும். அவன் கம்பை எடுத்த உடனே இந்த அம்மா போய் விழுந்து காலை பிடிச்சாங்க. காலை பிடிச்ச தூக்கணும் போடுது. ஒப்பாரி வைக்குது ஸ்டேஷன்ல. புரியுமா? இதுக்கு தான் இந்த மாதிரி உங்கள்கிட்ட பேப்பரை நான் வாங்குறது இல்லை. இவனும் இருக்க மாட்டேன், நீங்க முடியும். கண்ணு முன்னாடி ஓடுவாங்க, குண்டியை உதச்சு விடுங்க. கேக்குதா? புள்ளைய அடிக்க போறான்னு உடனே காலை பிடிச்சிட்டு விழுந்தாலும் நடந்ததை சொல்றேன். என் கண்ணு முன்னாடி வரக்கூடாது. அடுத்தவன் என்ன செஞ்சாலும் என் கண்ணு முன்னாடி வரக்கூடாது. 2 பேரும் ஓடியே போயிருப்பாங்க. எனக்கு மாறுறதுக்கு நடந்தது சொல்றேன். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு துஷ்டனை, ஒரு துன்மார்க்கனை, தன்னை அடிச்சு சித்திரவதைப்படுத்துறவனை கண்ணு முன்னாடி, தாய் முன்னாடி பண்றதுக்கு அந்த மாதிரி துடிக்குது. சொல்லுங்க ஆமென். நம்ம அதை புரிந்து கொள்றோம். பெத்த தாய் கொலை கொடுக்குன்னு கொலை என்னமோ துடிக்குதான். அப்ப மனுஷன் சிருஷ்டித்தவருக்கு துடிக்குமா துடிக்காதா? ஆனா நமக்கு புரியாது, அவ்வளவுதான். நம்ம பிள்ளைக்கு குத்துனா நமக்கு புரியும். நம்ம பிள்ளைக்கு கண்ணில் குத்திருச்சு, காய்ல குத்திருச்சு, படுத்த படுக்க கேட்கறாங்கன்னா நமக்கு புரியும். சொல்லுங்க ஆமென். பக்கத்து வீட்டுக்கார பிள்ளைக்கு வந்துச்சுன்னா ஜெபம் பண்ணிக்கிறோம். நமக்கு அப்படியே இல்ல. ஆண்டவருக்கு அந்த வேதனை உண்டு. சொல்லுங்க ஆமென். ஒரு மனிதன் வந்து சும்மா ஒரு விளையாட்டு கிறிஸ்துமஸ் பாட்டு, தாத்தா பாட்டு பாடுறது இல்ல விஷயம். அவர் மனிதன் ஆனாருன்னா அது ஒரு கஷ்டமா பிரசவம் மாதிரி. நம்ம பிள்ளை கெட்டு தொலைஞ்சது, எப்படியாவது தூக்கணுமே, எப்படியாவது மீட்கணுமே. நம்ம பிள்ளை கெட்டு அழியுது, துஷ்ட வழிக்கு போகுது, நரகத்தை நோக்கி போகுது, ஏதோ ஒரு ஒண்ணு பண்ண அதை கொண்டு வந்து சேர்க்கணுமே. சொல்லுங்க. அதுக்கு ஆண்டவர் பிரயோகித்தது அன்பு. பழைய ஏற்பாட்டு காலத்துல தண்டனை, கண்ணுக்கு இருக்கணும். அவன் கண்ணா இவன் கண்ணு, அவன் பல்லா இனி இந்த பல்லோட, அவன் குத்திட்டான இந்த குத்தி கரெக்ட் பண்ணு அப்படின்னு சட்டத்தை கொடுக்குறாரு மோசேட்ட. புதிய ஏற்பாடு அப்படி தன்னைத்தானே. சொல்லுங்க அன்பு. அருமையான இந்த அம்மா பார்த்தோம்னா மதர் தெரேசா கல்கத்தாவில் பிச்சை எடுத்து பிள்ளைகள், அவன் நிறைய அநாத பிள்ளை குஷ்டரோகிகளை வளர்த்தாங்க. அநாத பிள்ளை ஏகப்பட்ட குஷ்டரோகிகளெல்லாம் வளர்த்தவங்க. ஏன்னா சாப்பாடு போடணும், நிறைய செலவாகும். போய் கல்கத்தாவில் நின்றுட்டு துப்பட்டியை விரிச்சு அந்த இது போட்டிருப்பாங்க, அப்படியே பிடிச்சு பிச்சை கொடுங்க. சொல்லுங்க ஏதாவது கொடுங்க. அந்த மாதிரி பிள்ளைகள ஒன்றும் கிடையாது. அல்பேனியாவில இருந்து வந்து கன்னியாஸ்திரியா காலம் பூரா இருந்து சேவை செஞ்சுக்கிட்டே அலைஞ்சிச்சு. சொல்லுங்க துப்பட்டை வச்சு ஏதாச்சும் போடுங்க. ஒருத்தர் வந்தவன் அங்கெல்லாம் பான்பரா கூடுவாங்க வடநாட்டுக்காரன், படிச்சு அந்த அம்மா முகத்துல துப்புறான். படிச்சு ஒரே ஊத்துது. என்ன செய்யுது? சர்வதேச லெவல்ல புகழ் பெற்றது மதர் தெரேசா. எப்ப வேணாலும் பிளைட்ல எங்க வேணாலும் போகலாம், நோபல் பரிசு. சொல்லுங்க. அந்த அம்மா செத்த போதுதான் இந்தியாவுடைய ராணுவ வண்டியை கொடுத்தாங்க. மகாத்மா காந்திக்கு அப்புறம் மதர் தெரசா தான் அந்த வண்டியில கொடுப்பாங்க. ஏன்னா தன்னலமே இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. ஒன்றும் செய்யல. என்ன செய்யறது? துப்பிட்டேன். போலீஸை கூப்பிட்டோ ஏதோ கேஸை கொடுத்தா டின் எடுத்துருவாங்க. வெளியெல்லாம் வர முடியாது. ஏன்னா சர்வதேசத்துல இருந்து பிரஷர் வரும். என்னடா நாடு நடத்துறிய, நாடாடா இதுன்னு. இந்த அம்மா அதெல்லாம் ஒன்றும் போகல. அப்படியே அடிச்சு துப்பட்டா அடிச்சு அப்படியே தொடச்சிட்டு இதை நான் வாங்கிக்கிறேன். சொல்லுங்க. நீ துப்படியில இதை நான் வாங்கிக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு நீ ஏதாச்சும் கொடுங்க. மறுபடியும் அவனுக்கு விரிக்குது. சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அவன் உடைஞ்சு அழுகிறான். என்னடா அது இப்படி இருக்காங்க மனசுக்கு? சொல்லுங்க அல்லேலூயா. இப்படி இருக்காங்க கிறிஸ்தவன், இப்படி இருப்பான். அவன் அழுதுருக்கான். அப்புறம் பெரிய நன்கொடையை கொடுத்துருக்கா. இது சரித்திரம். நம்ம பெருமையை வச்சு நான் எவ்வளவு பெரிய ஆளு, நான் எவ்வளவு பெரிய படிப்பு, நான் எவ்வளவு பெரிய வீடு, நான் எவ்வளவு பெரிய காரு, இந்த மாதிரி ஆளுகளால காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் பத்தியும் சொல்ல முடியாது, அவனை கடவுளுக்குள்ளே கொண்டு வர முடியாது. தெண்டமா நான் பெரிய ஆளு நினைச்சு செத்து ஒண்ணுமில்லாம போயிடும். சொல்லுங்க ஆமென். ஆண்டவர் அதனால வேதம் சொல்கிறது, தன்னைத்தான் தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாம். சொல்லுங்க ஆமென். கிறிஸ்துமஸ் சும்மா பொம்மை வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறது இல்லை. கிறிஸ்து he became a man அப்படிங்கிறது
அதுக்கு வேற வழியே இல்லை. பவுல் அதைத்தான் சொல்லி, இதுக்கு மேல என்னதான் ஆகிறது? தன்னைத்தான் தாழ்த்தி, ஆமென், அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாக சிலுவையின் பரியந்தம் தாழ்த்தினார். சிலுவைக்கு போற வரைக்கும் வாயை சத்தமே போடல. என்னமோ செய்யுங்க, ஆட்டுக்குட்டி மாதிரியே இருக்கிறார். ஆட்டுக்குட்டி கழுத்து இருக்கிற வரைக்கும் ஆட்டுக்குட்டி போயிட்டே இருக்கும். அதுக்கு தெரியும், அப்படியே இழுத்துட்டே போயிட்டே இருக்கும். சத்தம் விடாத ஆட்டுக்குட்டியை போல இருக்கிறார். அவன் அறைகிறான், தாடிக்குட்டியை பிடிச்சிருக்கிறான், முன்முடியில அடிக்கிறான், குத்துறான். சொல்லுங்காமே, இதாவே இந்த ரத்தம் சிந்தப்படணுமே. ஆதாமுக்காக அன்னைக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு தோலை உடுத்தி ஒரு முன்னேற்பாடு நடந்துருச்சு. அதனாலதான் அனாதி, அவருடைய புறப்படுதல் அனாதியானது, தற்செயல் கிடையாது. சொல்லுங்காமே, இயேசுடைய பிறப்பு ரட்சிப்பு அனாதியானது. அது ஆதாம் பாவம் செஞ்ச போதே தொடங்கிடுச்சு. ஆனா குறித்த காலத்தில் ஸ்திரீயின் இடத்தில் பிறக்கணும். சொல்லுங்காமே, நான் கோர்வையை சொல்லுகிறேன். ஏன் தெரியுமா? இயேசு ரோமன் எம்பையர்ல பிறந்தாரு. முன்னையும் பிறக்கல, இப்பயும் பிறக்கல. அது ஆண்டவருடைய சித்தம். ரோமன் எம்பையர், ரோம அரசாட்சி காலத்துல சிலுவை மரத்துல அடிக்கிற தண்டனை இருந்துச்சு. இன்னைக்கு உலகத்துல எங்கேயுமே சிலுவை மர தண்டனை கிடையாது. சிலுவை மரத்துல குற்றவாளிகளை அடித்து கொள்ற தண்டனை எந்த நாட்டிலையும் இல்லை. நிமிந்து பாருங்க. சொல்லுங்காமே, சிலுவை மரத்துல அடிச்சு கொள்ளக்கூடிய தண்டனை அப்ப மட்டும்தான் இருந்துச்சு. சொல்லுங்க, ரோமன் எம்பையர்ல. அதனாலதான் வசனம் சொல்றது, குறித்த காலத்தில் ஸ்திரீயிடத்தில் பிறந்தார். பைபிள்ல ஒவ்வொரு வசனமா சொன்னாங்க, நேரம் இல்லை. எப்படி பிறந்தாரா? சீக்கிரம் சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. குறித்த காலத்தில். கலாத்தியரா? நேரம் இல்லை, குறித்த காலத்தில். என்ன குறித்த காலம்? அவர் மரத்திலே தூக்கி அடிக்கப்பட வேண்டும். எலும்புகள் அவருக்கு முடியாது. பாக்கி 2 குற்றவாளிகளுக்கு எலும்பு முறிஞ்சு சாகுறாங்க. பைபிளை நல்லா படிங்க. ஏன்னா அவங்களுக்கு உயிர் போகல. ஆண்டவருக்கு இரவெல்லாம் சித்திரவதை, ரத்தமே இல்லை. முந்தின நாள் போய் அவர் கெத்செமனே தோட்டத்துல அவர் ஜெபிக்கும் போது ரத்தம் பூரா வேர்வையா விழுகுது. பசி பட்டினி அப்படி நின்று கொண்டே இருக்கிறார். அவர் வாட்ட சாட்டமா ஒரு யூதர், இயல்பாகவே உள்ளவர் தான். ஒரு மனுஷன் அவதாரம் எடுத்து அவருடைய ரத்தம் எல்லாம் போயிடுச்சு. ரத்த வேர்வை விழுந்து அது போயிடுச்சு. சவுக்கடி சரீரத்தை பிக்குது, அது ஒரு பக்கம். அவர் களைப்பு, தாகம். அதனாலதான் இவ்வளவு சீக்கிரமா அவர் மரித்து போனாரான்னு ஆச்சரியப்பட்டார்கள். அவர் லேட்டா மரிச்சா எலும்பை உடைப்பாங்க. அவருடைய எலும்பு உடைக்கப்படக்கூடாது என்பது தீர்க்க தரிசனம். எத்தனையோ தீர்க்க தரிசனம் நமக்கு நேரம் பத்தாது சொல்ல. அவருடைய எலும்பு ஒண்ணுமே உடைக்கப்படாது. அது எப்போ எழுதப்பட்டாச்சு இந்த தீர்க்க தரிசனம்? அவருடைய ரத்தம் எல்லாம் போய் அவர் சிலுவையில் மறி இவ்வளவு சீக்கிரமா மறிச்சிட்டாரேன்னு சொல்றாங்க. 2 குற்றவாளி இங்கிட்டு அறையப்படுறவங்க சாவு வரல. ஏன்னா அடுத்த நாள் ஓய்வு நாள், ப்ரிப்பரேஷன். பாடி எதுவுமே சிலுவையில தொங்கக்கூடாது. அது யூதர்களுக்கு ஆண்டவருடைய கட்டளை. உபாகமத்துல சொல்றாரு, அந்த கட்டளைப்படி அது தப்பு. ஓய்வு நாள்ல தொங்கக்கூடாது, பாடி தொங்கக்கூடாது. அப்ப என்ன செய்யறது? இவங்க சாறு வரைக்கும் இருந்தா அந்த நாள் வந்துடும், ஓய்வு நாள் வந்துடும். ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு பைபிளை படிச்சேன்னா. சொல்லுங்காமே, அது புரிஞ்சு அந்த ஹிஸ்டரி எல்லாம் எப்படி போகுதுன்னு படிச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் பைபிள். அடுத்த நாள் முடிஞ்சிருச்சுன்னா சரிப்படாது. இவங்க என்னைக்கு சாகுறது, நம்ம என்னைக்கு ஓய்வு நாள் கொண்டாடுறது? இவங்க நோக்கத்துக்கு இவன் பாடி இழுத்து கிடப்பா. அப்ப என்ன செய்யறது? எங்க சட்டத்தின்படி இன்னைக்கு கதையை முடிக்கணும். 2 குற்றவாளி என்ன செய்யறது? முழங்கால் உடைக்கிறதுன்னு ஒன்று வச்சிருப்பாங்க, கருவி. முழங்கால உடைக்கிறது. ஒற்றே அடிச்சோம் 2 முழங்கால் தனியா பிச்சுட்டு வரும். கொடபடபடம் ஓடி அப்படி போயிடும். கிறிஸ்துமஸ் பிரசங்கத்துல கொஞ்சம் சத்திரம் புரியணும்ல. சும்மா அவர் ஒரு நாள் கடற்கரையில அது இந்த வேலைக்காக அப்படியே விழுந்து 2 வருஷம். ஆனா நீதிமான் அவருடைய எலும்பு முறிக்கப்படாது. முதல்ல இதாவே வேலை வந்தது, முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சு, என் ஜீவனை கொடுக்கிறேன். சொல்லுங்க, ஏன் குறித்த காலத்தில் சிலுவையில தான் அவர் மரிப்பார். ஏன்? மரத்திலே தூக்கி அடிக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். சொல்லுங்க, அவர் மரத்துல தொங்கிதான் மரிப்பார், மரத்துல தூக்கப்படுவார். குயவன் உழுத நிலத்தை போல அவருடைய முதுகு உழுகப்படும். இதெல்லாம் ஏசாயா சொல்றார். நான் பார்த்தா அவருடைய முகம் அந்த கேடு அடைந்திருந்தது. அந்த முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு கோரமா இருந்தது. நம்முடைய முகத்தை திருப்பி கொண்டோம், அவலட்சணமா இருந்தது. ஏசாயா 53 சொல்லிட்டே வர்றாரு. சொல்லுங்க, ஏசாயா 9 சொன்ன ஏசாயாவை கொண்டு 53 அவருடைய பாடு, மரணம், அவருடைய துக்கம், வேதனை அப்படி படமா ஏசாயா காட்டுறாரு. எழுதிவை முதல்ல. நம்ம சில நேரம் பாசிட்டிவாவே கேட்க விரும்புவோம். பிரசங்கமும் அப்படிதான். இன்னைக்கு உலகம் கெட்டு போறது காரணம் தான். உலகம், வெள்ளக்காரன், மெட்ராஸ், கோயம்புத்தூர், சிட்டி, பெங்களூர் எல்லாம் கெட்டு கேடழிஞ்சு போறதுக்கு என்ன காரணம்னா பாசிட்டிவ் பிரசங்கம். ஒருத்தர் சொன்ன பாசிட்டிவ், எனக்கு அப்படியெல்லாம் வராது, நான் தண்டனை நிற்க முடியாது. பைபிள்ல இருக்கிறத ஆண்டவர் சொல்றது சொல்லுவேன், கேட்கறது கேட்காது பாட்டு. பாசிட்டிவ் அப்படிலாம் நான் ஜோசியக்காரன் கிடையாது. நான் ஒரு மோட்டிவேட் ஸ்பீக்கர் கிடையாது. I'm a preacher. I'm anointed by God.
கடவுள் எனக்கு என்ன உணர்த்துறாரோ அதை சொல்லுவேன். கேட்கறது கேட்காத ஓம்பாடு, இப்படி சொல்லாதுன்னு வாயத்திறன்னு சொல்லக்கூடாது, தண்டனை வருவாங்க. கேட்கறியா கேட்கல ஓம்பாடு. ஆனா ஒரு தீர்க்கதரிசி, ஒரு தேவ மனுஷன் இப்படி சொல்லுன்னு சொன்னா அவங்க மேல தண்டனை வரும். சொல்லுங்க ஆமே. ஏன் இதை சொல்லி எத்தனை குடும்பம் தெரியுமா அவங்களுக்கு கண்டிக்கிற, வெள்ளக்காரங்களுக்கு கண்டிக்கிறது பிடிக்காது. பாசிட்டிவ் அப்ரோச், குட்னஸ். அவன் அப்படி பூஸ்டர் துணி இல்லாம தெரியும். எத்தனை மணின்னு அவனுக்கே தெரியாது. சின்ன வயசுல ஆரம்பிச்சிருவான், இப்ப எத்தனாவது பொண்டாட்டியோட வாழ்ந்துட்டு இருக்கு அவனுக்கு தெரியாது. ஏன்? நல்ல சபை, நல்ல சத்தியம், இதெல்லாம் வழின்னு சொல்ற அவன் கேட்கவே மாட்டான். சொல்லுங்க. என்னுடைய தம்பி சொன்னான், ஜெர்மனி போலந்து பக்கம் அவன் ப்ரொஃபஸரா இருந்தான். போலந்து நாட்டுல வெள்ளக்கார நடுவில் ப்ரொஃபஸரா இருந்தான். அப்ப பார்க்குலாம் போகும், நிறைய அந்த பாஸ்டர் கூட்டிட்டு போவாங்க ஊழியத்துக்கு. நிறைய வீடுகள்ல தனித்தனியா இருப்பாங்களாம் வயசானவங்க. கவனிக்கிறீங்களா? சொல்லுங்க. ஆண் பொண்ணு அப்படி தனித்தனியா கிடக்கும் வயசான காலத்துல. அப்படி யாருமே இவங்க போய் அப்பாயின்மெண்ட் வாங்கலாம். மே ஹெல்ப் யூ, அவங்கள்ட்ட போய் நான் உங்க வீட்டுக்கு வந்து உதவி செய்யலாமான்னு அப்பாயின்மெண்ட் வாங்குவாங்க. அந்த பாஸ்டர் இந்த பையங்க போய் என்ன அப்பாயின்மெண்ட் அவங்கள்ட்ட கேட்கணும். அவங்க வீட்டை கழுவி, வீட்டை தொடச்சு, ஒரு வயசான பாட்டிங்க அசுத்தமா நாத்தமா இருக்கு, பாத்ரூம் அந்த கிச்சன் அதெல்லாம் கிளீன் பண்ணி சுத்தப்படுத்தி சாமான் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி எல்லாம் சொன்னதுக்கு பிறகு நான் உங்களுக்காக ஜெபிக்கலாமான்னு கேட்கணும். ஏன்னா அவ்வளவு ஸ்டிஃபா இருப்பாரு. ஜெபம் பண்ண விரும்புறீங்களா? மே ப்ரே ஃபார் யூ, உங்களுக்காக ஜெபிக்கலாமா? சரி சரி ஜெபி அப்படின்னு சொன்னா தான் ஜெபிக்கணும். எப்படியாவது இந்த ஆத்மா பரவம் போகுமா? அங்கங்க பார்க்கல, அங்கங்க கிடந்து செத்து போயிடும், கல்லாவே வளர்ந்துருக்கும். ஏன் தெரியுமா? எனக்கு யார் தேவையில்லை. 16 வயசுல அப்படி ரத்தம் கும்முன்னு தான் ஓடும். யாரும் எனக்கு தேவையில்லை. அம்மா தேவையில்லை, அப்பா தேவையில்லை, யாரும் தேவையில்லை, சபை தேவையில்லை, பாஸ்டர் தேவையில்லை. நான் எப்படிப்பட்ட இல்லாத இல்லை. அங்க ரத்தம் சுண்டி சோத்துக்கு வழி இல்லாம, யாரும் கவனிக்க இல்லாம, நினைச்சத கை வேலை செய்யாது, நினைக்கும் போது கால் வேலை செய்யாது, குடல் செமிக்காது. அப்படியே தனியா கிடக்கும் போது தெரியும் வேடிக்கை. சொல்லுங்க. அப்படி தனியா கிடந்து பார்க்கல, அங்கங்க கிடந்து அப்படியே செத்து போயிடும். கவனிச்சீங்களா? சொல்லுங்க. ஏது நடக்குது தெரியுமா? கண்டிப்பு விரும்ப மாட்டான், சத்தியத்தை விரும்ப மாட்டான். இப்படி நடனா அவனுக்கு பிடிக்காது, இதுதான் வழிதான் அவனுக்கு பிடிக்காது. அவனை என்னதான் செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியும். தனியா கிடந்து யாருங்க அப்படி எப்படி செத்து போயிடும். கவனிக்கல? சொல்லுங்க. ஏன் இது சொல்லுகிறேன்? கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தை மனுஷனுக்கு நடக்க வேண்டிய வழியை சொல்லுகிறது. சொல்லுங்க. சீக்கிரமா முடிப்போம். இந்த சாஸ்திரிகள் தேவனை தேடுகிற இறுதித்தோடு சொல்லுங்க. 2 வருடம் பிரயாணம் பண்ணி ஏரோதுக்கு போய் சேர்ந்து அவர் கேட்கிறாங்க, யூதருக்கு ராஜாவாய் பிறந்தவர் எங்கே? கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு பணிந்து கொள்ள வந்தோம். சொல்லுங்க. யூதருக்கு ராஜாவா பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு பணிந்து கொள்ள வந்தோம். சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல ஒரு காரியம் செய்யுங்க. பணிந்து கொள்ள வந்தோம். எதையும் நாங்க கேட்டு வாங்க வரல, எதுவும் பிரேயர் ரிக்வெஸ்ட் தான் கொண்டு வரல. எனக்கு 10 ஏக்கர் தான் நிலம், இன்னொரு 5 ஏக்கர் வாங்கணும், அதுக்காக நான் வந்தேன். அதுக்காக அவர் வரல. அவர் வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் தான், பணிந்து கொள்ள வந்தோம். சொல்லுங்க. திஸ் இஸ் தி கிறிஸ்துமஸ். நாங்க வர்ஷிப் பண்ண வந்திருக்கிறோம். யூதருக்கு ராஜாவா பிறந்திருக்கிறவர் எங்கே? அவர் உலக ரட்சகர். ஆனா இவங்களுக்கு வித்தியாசமான நட்சத்திரம், பர்வத்திலிருந்து ஒருத்தர் பறக்க போறாரு, அவர் மகிமையானவர். அவரை நாங்க பணிந்து கொள்ள, அருமையான வார்த்தை, அவரை பணிந்து கொள்ள வந்தோம். சொல்லுங்க. வரும்போது நாங்க வெறுங்கையா வந்தேன். ஏன்னா அவர் ராஜா இல்ல, எந்த ராஜாவையும் சும்மா போய் பார்க்க முடியாதுல்ல. அவர் பரலோகத்தின் ராஜா. எங்கிட்ட என்ன இருக்கு? ஒருத்தர் பொண்ணு இருக்கு. எத்தனை பவுன் பாஸ்டர் கொண்டு போயிருப்பாரு அவரு? சீக்கிரம் சொல்லுங்க. எத்தனை பவுன் கொண்டு போயிருப்பாரு? உங்களுக்கு தெரியல, எனக்கு தெரியல. அதெல்லாம் கொஞ்சம் தேடி பார்த்தா அது குறிப்பிடப்படல. 1 கிராம் 2 கிராம் தான் கிடையாது. அந்த காலத்துல அப்படி பழக்கமும் கிடையாது. எவ்வளவு கொண்டு போனாலும் தெரியல. பொன்னையும் சொல்லுங்க. அடுத்து தூப வர்க்கம், அதுவும் வெளியேறப்பட்டது. வெள்ளை போலாம், அதுவும் வெளியேறப்பட்டது. ஈஸியா கிடைக்கும். ராஜாவுக்கும் கடவுளுக்கும் கொடுக்கக்கூடியதை அவர்கள் கொண்டு போனார். சொல்லுங்க. ராஜாவுக்கும் கடவுளுக்கும் கொடுக்கக்கூடியதை கொண்டு போனார். ஏன்னா அவருடைய இருதயத்துல சொல்லுங்க, அவர் ராஜாவாக, யூதருக்கு ராஜா, அவர் சும்மா போக முடியாது. பணிந்து கொள்ள வந்த, எதையும் வாங்க வரல. அவருடைய சந்தோஷம் என்ன? கொடுத்துட்டு அவரை பணிந்து கொண்டுட்டு திருப்தியோடு நாங்க திரும்பி போவோம். சொல்லுங்க. 2 வருஷம். நான் அடிக்கடி யோசிப்பேன், கிறிஸ்துமஸ் பிரசங்க இல்ல, 2 வருஷம் பிரயாணம் பண்ணி இவங்க என்னத்தை கண்டாங்க? நம்ம நினைப்போம், அந்த ஜபத்துக்கு போனோம், எனக்கு ஒரு ஜப குறிப்பு இருக்கு, என் பிள்ளைக்கு விண்ணப்பம் இருக்கு, என் மகனுக்கு வேலைக்கு, ஒரு வீடு கூட இல்ல, ஒரு வியாதி இருக்கு, ஏதோ ஒரு காரணம், தப்பு இல்லை. ஆனா இந்த சாஸ்திரிகளுக்கு ஏன், இந்த ஞானிகள் நம்மளோட வித்தியாசமானவர்கள்னா ஒரு பிரேயர் ரிக்வெஸ்டும் கிடையாது. சரி, சோத்து கஷ்டப்படுறவனா அதுவும் கிடையாது, சமுதாயத்துல தள்ளப்பட்டவனா அவனும் கிடையாது.
அவங்க ரிச்சஸ்ட் பீப்புள், ஹையஸ்ட் பீப்புள். சொல்லுங்க மனுஷரால் மதிக்கப்பட்டவங்க. கடவுளை தேடலை இப்படியாவது அவரை கண்ட மாட்டோமா? சொல்லுங்க. இன்னும் கூட உங்களை பார்த்து கேட்கிறேன், இயேசுநாதர் பிறக்கும் போது ஏதாவது ஒரு சூரிய ஒளிவட்டம் அப்படி கும்முன்னு சிவகாசி காலண்டர்காரன் அடிக்கிற மாதிரி எப்படி இருந்துச்சு நினைக்கிறீங்களா? இந்த சிவகாசி காலண்டர்காரன் அப்படி பரப்பி விட்டான், அப்படியே ஒளிவட்டம் போட்டுருவான். ஒளிவட்டம் போட்டு ஸ்டார்லாம் போட்டு கும்முன்னு அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. ஒரே ஒரு அடையாளம், நட்சத்திரத்தை போய் நிக்குது. அவர்களுடைய விசுவாசம் ரொம்ப ஸ்ட்ராங்கான விசுவாசம். புறப்பட்ட நட்சத்திரத்தை பின்பற்றி வந்தார்கள், கிழக்கிலே கண்டு. இப்ப அவர்களை வழிநடத்தினது நட்சத்திரம் ஒரு இடத்துல போய் நிக்குது. அந்த குழந்தை கருப்பா இருக்குமா சிவப்பா இருக்குமா அதெல்லாம் விஷயமே கிடையாது. சொல்லுங்க. கடவுளுடைய சித்தத்தின்படி இந்த குழந்தை சரி. மரியாதை பார்த்தா போட்டுக்கிற ஒரு துணி தான் இருக்கு, பாவம். அவர் தச்சு வேலையில அன்றைக்கு அன்னாடம் காட்சி யோசிப்பு அன்னைக்கு ஏதாவது செஞ்சா தான் அவருக்கு பிழைப்பு. சரி, ஒரு லாட்சியா பிறப்பா அதுக்கும் வழி இல்லை. ஒரு வீட்டுல இடம் கொடுப்பாங்களா அதுக்கும் வழி இல்லை. சத்திரத்துல இடம் இல்லை. யோசித்து பாருங்க. சொல்லுங்க. சத்திரத்துல கூட அவருக்கு இடம் கிடையாது. பிள்ளை ஏதோ பிறந்தாச்சு, துணியில சுத்தி ஒரு வைக்கலாங்க முன்னாடி போட்டுருக்கு. முன்னணையில குளிர்காலத்துல நம்ம வீட்டுல ஒரு பிள்ளை பிறகுது, ஏழை வீட்டுலன்னு வச்சுக்கோங்க. ஏழை வீட்டுல ஒரு பிள்ளை பிறகுது. நம்ம வீட்டு வாசல் முன்னணைனா என்னது புரிய மாட்டேங்குது. போர்ட்டிகோ அப்படி வச்சிருக்கு. வீட்டு வாசல் முன்னணையில ஒரு பிறந்த பிள்ளைய துணியில சுத்தி குளிர், கொடும் குளிர் போட்டிருப்பாங்களா? நம்ம போடுவோமா? சீக்கிரமா சொல்லுங்களேன். போடுற ஆளு தான் கையை தூக்குங்க, அப்புறம் நான் கேட்கிற விவரத்தை. ரொம்ப பத்திரமா உள்ள போய், ரொம்ப குளிர் பாஸ்டர், ரொம்ப குளிர் பனி, உள்ள பத்திரமா மூடி எல்லாம் வச்சிருக்கோம். இயேசுநாதருக்கு அது கூட கிடைக்கல. ஹாலு, வீடு, ரூமு, இன்னர் ரூம் ஒண்ணுமே கிடைக்கல. முன்னணி ஒரு போர்ட்டிகோ, அது இறக்கப்பட்டிருந்தாங்க. போடுற ஒரு பிள்ளைய சில நேரம் ரோடு ஓரத்துல சந்தோஷமா குடும்பம் நடத்துறவங்க பார்ப்போம். ரோடு ஓரத்துல பாத்தீங்கன்னா ரோடு சந்தோஷமா குடும்பம் நடத்து, அதுல விளையாண்டுட்டு இருக்கோம், குடிச்சுட்டு இருக்கோம், அதுல டீ போட்டு இருக்கோம், சோறெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரோட்டு ஓரத்துல பாருங்க இந்த அறுவாள் செய்யறவன். நம்ம மக்கள் எவ்வளவு வசதிகள் இருக்கு, ஆனா நன்றி சொல்லுது. எவ்வளவு வசதி, வீடு வாசல் டைல்ஸ் மொசைக் ஃபேன் பத்தாக்குறைக்கு ஏசி, அப்படி இருந்து நன்றி இருக்கா? ஒரு சந்தோஷம் இருக்கா? சொல்லுங்களா. ஆனா ரோடு சோறுள்ள வழியில கஞ்சிட்ட தகர டப்பால உட்காந்து அடிச்சுட்டு இருக்கிறான். அவர் பாருங்க என்ன புதுவம். சொல்லுங்க. வசனம் சொல்லுவது முன்னணியில கிடத்தி இருக்க காண்பீர்கள். போய் பார்த்த உடனே சாஸ்திராங்கமாய் பணிந்து கொண்டு, சீக்கிரம் சொல்லுங்க. பொண்ணை வச்சாச்சு, தூவ வட்டத்தை வச்சாச்சு, எல்லாம் வெள்ளை புலத்தை வச்சாச்சு, அப்படி விழுந்துக்க கூடாது. சாஸ்திராங்கமாய் இந்த பிள்ளையை தான் பணிந்து கொண்டார்கள். அதையும் போட்டு பைபிள்ல மரியாள் கன்னிகை பெண், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவளே நீ வாழ்க. சொல்லுங்க. அது ஒரு கிரீட்டிங்ஸ். இட் வாஸ் merely greeting, ஒரு சிம்பிள் கிரீட்டிங்ஸ். ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். நிறைய இடத்துல காபிரியேல் தூதன் வந்து வாழ்த்து செய்தி சொல்லியிருக்கார். ஒருவர் பார்த்து பிரைஸ் லார்ட் சொல்றோம். அது மாதிரி தேவதூதன் மரியாளிடத்துல இறங்கி வந்து கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் உன்னுடனே. சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். உன் வயிற்றை வந்து கடவுள் பிறக்கிறது தெரிந்து கொண்டார். அதனால ஸ்திரீகளுக்குள்ள நீ பாக்கியவதி. சத்தமா சொல்லுங்க. அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே பைபிள் இருக்கா? புரிஞ்சுக்கிறது சொல்றேன். அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே பாவிகளா இருக்கிற ரோமன் கத்தோலிக் தான் வளரும், பாக்கி அளவு வளர்ந்த புரியுதுக்கா சொல்றேன். அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் நீர் உட்கார்ந்து வேண்டிக் கொள்ளும். நாங்க குடிப்போம், பிரச்சாரம் பண்ணுவோம், சினிமா தேட்டர்ல கூத்தடிப்போம், கொள்ளையடிப்போம், லஞ்சம் நாங்க சுத்திக்கிட்டே திரிவோம். நீர் என்ன செய்யணும் மரியாதை? நீர் வந்து அங்க உட்கார்ந்துட்டு அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே பாவிகளா தான் இருப்போம், மனம் திரும்பவே மாட்டோம், பாவத்தை விடவும் மாட்டோம். கேக்குதா? பாவிகளா இருக்கிற எங்களுக்காக பிரசன்ட் டென்ஸ்லயே தான் இந்த ஜெபம் ஓடிட்டு இருக்கோம். கவனிச்சு பார்த்தீங்கன்னா அது பாஸ்ட் டென்ஸ்ல போவே போகுது. பாவிகளா இருந்தோம், இப்ப பரிசுத்தமானோம்னு சொல்லவே விடாம அது பேய். இந்த பேய் என்ன செய்யும்னா பாவிகளா இருக்கிற எங்களுக்காக. நாங்க பாவியா இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு பாவியா இருப்போம், நாளைக்கு பாவியா இருப்போம், சாகுற வரைக்கும் பாவியா இருப்போம், பாவத்தை விட மாட்டோம். கேக்குதா? பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்போ நீங்க ஜெபம் பண்ணணும். அப்புறம் எப்பொழுதும் சொல்லணும். நாங்க சாவும்போது பாவியத்தான் சாவோம், அப்பவும் ஜெபம் பண்ணணும். எவ்வளவு பேய் கன்ஸ்ட்ரக்டிவ் பிரேயர் பாருங்க, வஞ்சகமான ஜெபம் பாருங்க. ஏன் நீங்க இதை புரிந்து கொண்டு உங்க ரோமன் கத்தோலிக்கர்கள் விவரமா சொல்லணும். கிறிஸ்து ரத்தம் செஞ்சினால்னா என்னைக்கு கிறிஸ்துக்குள்ள வந்தனோ அன்னைக்கு புது சிருஷ்டி, பழைய ஒளிந்து போயின. சொல்லுங்க. நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். சத்தமா சொல்லுங்க. நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள்.
நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள் சொல்றார். கழுவியாச்சு, பரிசுத்தமாச்சு, ஞானஸ்நானம் பெற்றாச்சு, பரிசுத்தத்தை நோக்கி முன்ன போறோம். கவனிக்கல, சொல்லுங்க ஆமென். ஒரு பாதி தான் கரெக்ட். அது தேவதூதன் சொன்னது வாழ்த்து. இட்ஸ் நாட் a prayer. வாழ்த்து தான் சொல்றாங்க. நம்ம சபை சரித்திரம் வெளியிட்டு இருக்கோம், அதை படிச்சுப்பா. அதை நீங்க வீடியோல பாத்தீங்கன்னா அந்த வெளியீடுகளை எல்லாம் தொகுத்தாச்சு. சரித்திரத்திற்கு எல்லாமே எந்தெந்த போப்பாண்டவர்கள் சபையை பாழாக்கினார்கள் அதெல்லாம் நம்ம வெளியிட்டு இருக்கோம். அச்சிஷ்ட மரியாதையும் போப்பாண்டவர்கள் செய்த பாவ கேடு, சாபக்கேடு. தேவ தூதன் ஒண்ணு மரியாதை ஜெபம் பண்ணல. மரியாதை என்ன சொல்றான் சொல்லுங்க ஆமென். கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்ட. சொல்லுங்க ஆமென். வயிற்றுல பிறக்கிற பரிசுத்தமான குமாரன் இயேசு, அந்த பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னாங்க. சரி போகட்டும், சொல்லுங்க ஆமென். ஆகவேதான் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பிள்ளையை பணிந்து கொண்டார்கள். பிள்ளையை பணிந்து கொள்ளத்தான் கிழக்கிலிருந்து வந்தார்கள். அவனிங்க சொல்லுங்க ஆமென். 2 வருஷம் வந்தாங்க. ஏன் 2 வருஷம் சொல்றீங்க பாஸ்டர்? உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏரோது மூலமா நமக்கு தெரியும். ஏரோது திட்டமாய் விசாரித்தான் சாஸ்திரிகிட்ட. இந்த ஞானிகளை விட பெரிய தந்திரக்காரன் ஏரோது. கேட்கிறான், நட்சத்திரத்தை எப்ப பாத்திய, நட்சத்திரத்தை எப்ப கண்டிய? இந்த 3 ஞானிகளும் சொல்றாங்க கரெக்டா இப்ப கண்டோம். அப்ப அவன் கிளியரா, ஏன்னா நரி இல்ல, மூளை கிளியரா வேலை செய்யுது. அப்ப இப்ப புறப்பட்டாங்கன்னா இவங்க வந்து சேர 2 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க புறப்பட்ட காலத்தை வச்சு கிளீனா கால்குலேட்டர் இல்ல கரெக்டா கணக்கு போடுது. ஏறது பேய் நரி இல்ல, தெளிவா சொல்லுது. அப்ப 2 வயசு. இயேசுநாதர் பிறந்து 2 வயசு. அந்த நட்சத்திரத்தை பார்த்து அன்னைக்கு அவர் பிறந்துட்டாரு. இவன் வந்து சேர்றதுக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு. கவனிக்கிறீங்களா? சொல்லுங்க ஆமென். அப்பதான் சொல்ல, நீங்க போய் பத்திரமா பார்த்துட்டு என்கிட்ட வந்து செய்தி சொல்லுங்க. நீங்க பணிச்சிட்டு என்கிட்ட செய்தி சொல்லுங்க. நீங்க போன பிறகு நானும் வந்து பணியிறேன். சொல்லுங்க ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள் பணி நமக்கு விரோதமா முடிச்சிருவோம். உங்களுக்கு விரோதமா பெரிய பெரிய வேலையெல்லாம் நடக்கலாம், பயப்படாதீங்க. நான் அந்த ஊர்ல இருக்கவே முடியாது. என்னது ஒரு அடி அடிச்சா 3 குட்டிக்காரன் அடிக்குது. நான் நினைப்பேன், சில நேரம் ஒரே பாய்க்கிறான், பெரிய ஆள் பாய்க்கிறான், என்னென்னமோ பாய்க்கிறான். இருக்கணும் வச்சிருக்கிறாரு, இருக்கணும். சொல்லுங்க ஆமென். இருக்கணும்னு அவர் வச்சு பேய் கொஞ்சம் வேலையை செய்தது, வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். சபையை உடைக்கும், கலகம் பண்ணும், வெளியே இருந்து பிரச்சனை வரும், உள்ள இருந்து பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் வரும். ஆனா பிரச்சனை இல்லை, நம்மளை அழைத்த ஆண்டவர் நிலைநிறுத்தி கொண்டு போயிட்டு கவனிக்கல. சொல்லுங்க. இப்போ இந்த தேசம் முழுவதுக்கும் அதிகாரியான இந்த ஏரோது நரி தந்திரமா சொல்லி, நீங்க போய் கும்பிட்டுட்டு வாங்க, விவரம் சொன்னீங்கன்னா நானும் வந்து கும்பிடுறேன். கேட்க நல்லா இருக்கா நல்லா இல்லையா? சீக்கிரமா சொல்லுங்க, முடிக்கணும்ல. கேட்க நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நல்லா இருக்கும், நானும் வந்து கும்பிடுறேன் சொல்றாரு ஆண்டவர். சொப்பனத்துல கரெக்டா டைரக்ட் பண்றாரு. அது பேயி, அது நரி, அது தந்திரமான நரி. அது பார்த்துக்கிற நீங்க போங்க. எனக்கு தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுற ஒரு காரியம் இருக்கு. நீங்க தேவ தூதன் எச்சரிக்கிறார் சொப்பனத்துல, நரிக்கிட்ட நீங்க போக வேண்டாம், நீங்க வேற வழியா போங்க. கர்த்தர் இந்த ஞானிகளை கைவிட்டாரா? இல்ல. சொல்லுங்க. வந்த வேலை முடிஞ்சு சந்தோஷத்தோட கொடுத்துட்டு ஆராதனை பண்ணிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கையில ஒண்ணு வாங்காம வெறும் ஆசீர்வாதம் மனசுல சந்தோஷத்தோட போனாங்க. எத்தனை பேர் நினைக்கிறோம்? ஆண்டோடைய சமூகத்துல ஜெபம் பண்ணி முடிச்சு நம்ம பாரங்களை இறக்கிட்டு வீட்டுக்கு போகும்போது அண்ணாள் மாதிரி போகணும், அண்ணாள் விசுவாசத்தோட போகணும். வேதனையோடு வந்தால் கண்ணீர் வடிச்சு எல்லாம் ஜெபத்தை பண்ணிட்டு போகும்போது துக்க முகமா போல. கர்த்தர் பார்த்துப்பாரு, என் வேதனையை பாத்துல இறக்கிட்டேன், பதில் கொடுக்க வேண்டியவர் அவரு. அவர் போகும்போது துக்க முகமா போல, சந்தோஷமா போல. சொல்லுங்க ஆமென். என்ன நினைவு கூறுறது, அற்புதம் செய்யறது, ஒண்ணு கூட்டுறது, குறைக்கிறது, கூட்டுறது, திறக்கிறது நம்ம வேலை கிடையாது, அவருடைய வேலை. அண்ணாள் வந்து பாரத்தை இறக்கிட்டு கண்ணீர் வடிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு, சொல்லுங்க ஆமென், வேதனையெல்லாம் வச்சுட்டு நான் போறேன், சமாதானத்தோட போ, கடவுள் செய்ய வேண்டிய செய்ய போயிட்டு வா. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த சாஸ்திரிகள், இந்த ஞானிகள் அப்படித்தான். நீங்க நிறைய பேர் ஆண்டோடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ளும். ஒரு ஜெபம் 1 வருஷம் ஜெபம் பண்ண, 2 வருஷம் சபைக்கு வந்தே ஒண்ணும் நடக்கல, அதெல்லாம் ஒரு தேவனை இன்னும் அறியல. கர்த்தர் தன்னுடைய காரியங்களை தடையில்லாம செய்வார், சரியான வேலையில செய்வார். அவரை நம்ம கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. இது நிறுத்துங்கன்னு சொன்னாலும் நிறுத்த மாட்டார். சொல்லுங்க. இது கொடுங்கன்னு சொன்னா அது வேற வேலை இல்லை. ஆனா நம்ம ஜெபிக்கணும். அது ஆண்டவரோட நடக்கிற மனுஷனுக்கு அது புரியும். சொல்லுங்க அல்லேலூயா. கடைசியாக ஒண்ணும் கையில வாங்கல, திருப்தி சந்தோஷம் பண்ணிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க. சொல்லுங்க. பிறகுதான் ஏறதுக்கு வெள்ளம் வருது. நம்மளே பெரிய நரி, நம்மளே ஏமாத்திச்ச இந்த ஞானிகள். வந்த வழியே தெரியலையே, டக்குனு ஒரு ஹெலிகாப்டர் போய் பார்ப்போம். ஹெலிகாப்டர் தேட முடியாது. அடுத்த ராஜ்யத்துக்குள்ள நுழைஞ்சு யார் தேடுறது? ஏறாவது யாரும் அடுத்த ராஜ்யத்துக்கு நுழைய முடியாது. கர்த்தர் அப்படியே அதிசயமா கொண்டு போயிட்டார் வேற பக்கம். இப்ப ஏறதுக்கு கிறுக்கு பிடிக்குது. நமக்கு போட்டியா ராஜா இங்கே பிறந்துட்டார் நம்ம நாட்டிலே, என்ன செய்யறது? எல்லாரும் கத்தி தீட்டு, போர்ச்சி வர கூப்பிடு, நல்லா பதமா தீட்டு, ஒரே வீட்டுல கழுத்த இருக்கிற மாதிரி தீட்டு.
சொல்லுங்க ஆமென். அது அப்பவே சொல்லிட்டாரு, எரேமியா வச்சு அப்பவே சொல்லிட்டாரு. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அழுது ஆறுதல் அடையாம ஓஞ்சி உட்கார்ந்துருவா. யார் பிள்ளையை கொண்டா யார் ஆறுதல் சொல்றது? பிள்ளையை கொண்டு போட்டா யாரு அவளுக்கு ஆறுதல்? எந்த கேட்க முடியாது, ஆறுதல்லாம் கேட்டுட்டு விட முடியாது. ஏதோ ஒரு வயசானாலும் 80 வயசு செத்து போயிட்டார், பிரச்சனை இல்லை. சின்ன குழந்தை 2 வயசுக்குள்ள பிள்ளைய புறம் கொண்டா யாரு ஆறுதல் சொன்னா தாய்க்கு எப்படி கேட்கும்? அப்போ எழுதிட்டார், ராமாவில் அழுகுரல் கேட்கும், கூக்குரல் கேட்கும். ராகேல் அழுது அழுது ஓஞ்சி உட்கார்ந்துருவா. சொல்லுங்க ஆமென். இது ஏன் நடந்துச்சுன்னு தெரியுமா? நீங்க என்ன கோவிப்பி, அப்புறம் பிரியாணி செய்ய நேரம் ஆயிடுச்சு. 2 வயசுக்கு உட்பட்ட அவன் சொல்றான் பாருங்க, நட்சத்திரம் தோன்றினது காலம் இவங்க வந்து சேர்ந்த காலம்னா கணக்கு பண்ணா 2 வயசு. இந்த 2 வயசுக்குள்ள பொம்பளை பிள்ளைய மட்டும் வச்சிருங்க. ஏன்னா ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் ஆண் பிள்ளை, அது யாரு இவருன்னு தெரியாது. கூப்பிட்டு கேட்டா பெத்லகேம்ல பிறப்பாரு நம்ம ஆளுலாம் சொல்றாங்க, வேதத்துக்கு தெரிஞ்சவங்க. பெத்லகேம்ல பிறப்பாரு, நீங்க கரெக்டா போங்க, ரவுண்ட் அப் பண்ணிருங்க. 2 வயசானு பாருங்க, 3 வயசுன்னு விட்டுருங்க. எப்படி கரெக்டா தீர்க்கதரிசனம் நிறைவேற்றுவாங்க. 2 வயசு பிள்ளைய பூரா கொண்டுருங்க. ஏன்னா 2 வயசுக்குள்ளதான் அவர் இருப்பார். நட்சத்திரம் தொடங்குனது அப்பதான். நட்சத்திரத்தை கண்ட நேரம் அவங்க வந்து சேர்ந்தது 2 வருஷத்துக்குள்ள. கவனிக்கிறீங்களா? இன்ட்ரெஸ்டா இல்லை. எனக்கு இப்படி படிச்சா தான் பைபிளே எனக்கு புரியும். 2 வயசுக்குள்ள பிள்ளைய பூரா என்ன செஞ்சிருங்க, கொண்டுருங்க. கத்தியை கழுவிட்டு அதை வந்து விவரம் சொல்லுங்க. கவனிக்கல, சொல்லுங்க ஆமென். சொல்லுது, எரேமியா வச்சு சொல்றாரு ஆண்டவர், இயேசுவே பிறக்கல, ஏரோதே பிறக்கல, பிலாத்து பிறக்கல. அப்பவே சொல்றாரு, ராமாவிலே அழுகுரல் கேட்கும், கூக்குரல் கேட்கும், ஒரே நாள்ல கேட்கும். ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது. சொல்லுங்க ஆமென். பிள்ளை இல்லாம தேம்பி அழுது உடைஞ்சு உட்கார்ந்துட்டார். இது நடக்கும். எழுதி வை, வாசிங்க பாப்போம். எடுத்தீங்களா பைபிள? சீக்கிரம் எடுங்க, வாசிங்க, முடிக்கணும்ல. பாருங்க, ராமாவிலே புலம்பலும் கசப்புமான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது, தன் பிள்ளைகள் இல்லாதபடினா அவைகள் நிமித்தம் ஆறுதல் அடையாமல் இருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்கிறார். யார் சொல்றாரு? சீக்கிரம் சொல்லுங்க, யார் சொல்றாரு? தீர்க்க தரிசனத்துல அப்படியே எழுதுறாரு. இது யார் எழுதுற? வாசி, எரேமியா தானே? எரேமியா 31:15 அங்கக்குள்ள குறிச்சு வைங்க. இப்ப சொல்றேன், எரேமியா 31:15. எரேமியாவுக்கு he heard, கேட்கப்பட்டது. அப்படியே கேட்கிறாரு. எரேமியாவுக்கே அர்த்தம் புரியாது. சில நேரம் பாருங்க, நமக்கு சொல்றதை நம்ம சொல்லிடணும், நமக்கு தெரியாது. நான் அநேக நேரம் உணர்ந்துருக்கேன். சில நேரம் கண்டிப்பேன், சில நேரம் ஆசீர்வாதம். சில வீடுகளுக்கு போகும்போது நான் காண்கிறத சொல்லிடுவேன். சொல்லாம வந்தா நம்மளுக்கு வெடி விடுவோம். நம்ம ஒரு டெலிபோன் மாதிரி, நம்ம ஒரு மைக் மாதிரி, அவர் சொன்னா சொல்லிட்டு நம்ம வந்துடணும். அநேக நேரங்கள் சில நேரம் கடினமான வார்த்தைகளை சொல்லியிருக்கேன். ஏற்கனவே நொந்து போயிருக்கிற மனுஷருக்கு ஆண்டவர் சொல்றத இப்படிதான் நடக்கும்னு சொல்றாரு. ரொம்ப வேதனையோட துக்கத்தோட இருந்தாங்க. ஒரு பையன், ஒரே பையன், நிறைய நஷ்டம், வீடு நஷ்டம், அது நஷ்டம், நிறைய நஷ்டம், இழந்துட்டே இருக்காங்க, கணவன் இல்லை. அப்ப போய் ஜெபிக்க போறேன், ஆண்டவரே. அப்படியே ஜெபம் பண்ணி கண்ணம் பண்ண தேவன் ஆசீர்வாதமா காட்டல. அப்ப ஜெபம் பண்ணி முடிச்சுட்டோம்னா, உங்களுக்கு நீங்க உள்ளதெல்லாம் நீங்க இழந்துருவீங்கம்மா. இந்த அம்மா ஏற்கனவே விதவை, பென்ஷன் வாங்குறாங்க. நீங்க வச்சிருக்கிற ஏற்கனவே இப்ப இருக்கிற அந்த இடம் கூட இது பூராமே இழந்துருவீங்க. ஒரு அண்டாவில் ஒரு ஓட்டை இருக்கு, அந்த தண்ணி பூரா போயிட்டே இருக்கு, எதுவுமே இது தங்கல. இது ஆண்டவர் சொல்ல இதுதான் சொல்ல. அவங்களுக்கு பகீர்னு இருக்கு. நம்ம ஏற்கனவே நொடிச்சு கடன்பட்டு வயல்களெல்லாம் வித்துக்கிட்டு இருக்கோம். இருக்கிறது ஒரு இடமும் ஏதோ கொஞ்சம் தான் இருக்கு. இவர் வந்து ஜெபிக்க சொன்னா இப்படி சொல்றாரு. என்ன நான் மாத்தி சொன்னேன்னா புரடி நடிவிடும் எனக்கு. நான் சொன்னேன், இதுதான் நடக்கும். இருக்கிறத பூராமே நீங்க வித்து கீழே வந்துருவீங்க, ஒண்ணுமே இருக்காதுமா. அந்த ஒரு அண்டா இருக்கு, அதுல தண்ணி நிக்கல, ஓடிட்டே இருக்குமா, ஓட்டை இருக்கு அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு அன்னைக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா அதுதான் உண்மை. சொன்னேன், நீ உங்க பிள்ளைய கண்டிச்சு வளர்க்கல. ஒரே மையனை தலப்பா கட்டி எல்லாரும் மதிக்கணும். ஒரே மையன், ஒரே அவன் தகுதிக்கு மேல செலவு பண்றான், கடன் வாங்குறான், குடிக்கிறான். கோயிலுக்கு வரும்போது சும்மா வருவான். அரசாங்கத்தில் ஒரு வேலை கிடைச்சிச்சு, சின்ன பிள்ளையார்கள கம்பாஷன் கிரவுண்ட்ல ஒரு வேலை கிடைச்சிச்சு. இறக்கப்பட்ட அப்பா இறந்த வேலை கிடைக்கல.
சின்ன பிள்ளைய நம்ம சின்ன பிள்ளைமா நடத்தணுமா? 20 வயசு பிள்ளைல 40 வயசு ஆன மாதிரி ஒரு தலப்பா கட்டி விட்டு அதை நீங்க செஞ்சு தப்பு கண்டிச்சு வளர்க்கணும். அவனால உங்களுடைய சொத்து பூரா போயிடும். இதுதான் உண்மை. இதை நான் உங்களுக்கு சொல்றேன். சொல்லுவாமே, சத்தமா சொல்லுங்களேன். அப்படிதான் நடந்தது. நான் விரும்பல, தேவன் அந்த படமா காட்டுறாரு. இதுதான் நடக்கும். நீ ஓட்டையை அடைச்சு உன்னை சரிப்படுத்துறீங்கன்னா கிருபை தங்காது. சொல்ல சொல்லுங்க. நீ பகைக்கிறியா, என்னை ஆசீர்வாதம் இல்லை. இதே மாதிரி இன்னொரு இடத்துக்கு போனேன். ஜெபம் பண்ற ஒரு குறிப்பிட்ட மக்கள் அப்படி நிற்கிறாங்க. எல்லாரும் இன்ஜினியரிங் பெரிய எம்டெக் படிச்சவங்க, பெரிய எல்லாம் கிளாஸ் அப்படியே நிற்கிறான். அவங்க ஒரு கிறிஸ்தவ குடும்பம். மூடுனா ஜெபம் பண்ணா ஒரு பெரிய இருட்டு. அந்த நிக்கிற இடத்துல அவங்கள கனமான ஒரு திக் கிளவுட், இட் வாஸ் திக் கிளவுட், அப்படி கருப்பா இருட்டா. அப்ப கண்டதை சொல்லாம வர முடியாதுல்ல, சொல்லுன்னு சொல்ல அவர் கூப்பிட்டு சொன்ன, ரொம்ப சிரமப்படுவிய, உங்களுக்கு ஆசீர்வாதம் வர்ற மாதிரியே தெரியல, உங்களுடைய ஜெபமும் கேட்கப்படாது, கடவுளுக்கு உனக்கு இடையில பெரிய பாவ தடை இருக்கு, பெரிய திக்லாம், உங்க இருதயம் பூரா பாவம், ஆபாசப்படம், அருவருப்பு, ரகசியமா செல்ல பாக்குறீங்க. இந்த மாதிரி தான் பார்த்து சும்மா கோயிலுக்கு வந்து உட்கார்ந்து போயிட்டு இருக்கிறீங்க. வெளிச்சம் வராது. கர்த்தருக்கும் உனக்கு எந்த தொடர்பும் இல்லை. சும்மா கோயிலுக்கு போயிட்டு இருக்கிற, மனம் திரும்பல, கடவுளுடைய பிரசனம் ஒரு பிரசனம் இல்லை. இதாப்பா நிலைமைன்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கு பிறகு என்னை பகைச்சார்கள். சொல்லுங்க, ஏன் இவர் சொன்னதை கேட்டா தான் வெளிச்சம் வருமோ, இந்த சபைக்கு போனா தான். அது ஏன் பிரச்சனை இல்லை. எனக்கு சொல்றதை நான் சொல்லாம நான் மறைச்சிட்டு வந்தேன்னா உன்னை நான் எதுக்கு வச்சிருக்கேன்? நான் அடி வாங்கணும். எனக்கு அந்த பலம் கிடையாது. சத்தம சூழ்நிலையில சரி போகட்டும். இங்கே ஆண்டவர் எழுதுறார், இறைமையிட்ட சொல்லு. அது அவனுக்கு கேட்கப்பட்டது. ஏன் இருக்குன்னு தெரியாது. எழுதி வச்சிரு. 31:15 எழுதி வச்சிரு. ராமாவில் அழுகுறல் கேட்கணும். ராகேல் பிள்ளைகளுக்காக அழுவா. எல்லா பிள்ளைகளும் செத்துக்குவோம். 2 வயசுக்குள்ள பிள்ளை பூரா செத்துக்குவோம். அழுது ஓஞ்சி உட்கார்ந்துருவான். அவன் பார்க்கிற, நீ எழுதி வச்சிரு. எப்ப நிறைவேற்றணும், யாரை வச்சு நிறைவேற்றணும், அதெல்லாம் என் வேலை. சொல்லுங்க, நமக்கு புரியணும்னா அவசியம் கிடையாது. நிறைய விஷயங்கள் நம்ம என்ன ஆண்டவருக்கு சமமா நமக்கு புரியணும்னா கிடையாது. சொன்னாதான் கேட்கிற காது, கீழ்ப்படுகிற இருதயம் தான் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டோம். சொல்லுங்க, நேரம் இல்லை. கொஞ்சம் ஆழமா புரிஞ்சாதான் சத்தியம் இனிப்பா இருக்கும். எழுந்து நிற்போமா, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் நிகழ்ச்சி இருக்கு. ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அநேக சத்தியங்கள் இதுல இருக்கு. கர்த்தர் அநேக சத்தியங்கள் இதுல வச்சிருக்கிறார். அநேக சத்தியங்களை வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. போடு ஒரு தேவனுக்கு மகிமை பாடப்போம். எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிக்சன் பிள்ளை வந்தாடி ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்க போவோம். எல்லாரும் கண்களை மூடி உங்களுடைய இருதயத்தை ஆண்டவரிடத்தில் திருப்பி, ஓ நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உனக்கு ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்துவோம். உங்களுக்கு ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்துவோம். நன்றி ஆண்டவரே. ஆமே. இந்த நாட்களில் நிறைய கள்ள உபதேசம் பெருகுது. கள்ள உபதேசம் பெருகுது. இயேசு கடவுள் இல்லைங்கிற கள்ள உபதேசம் பெருகிட்டு வருது. அது வில்லியம் மரியம் பிரங்காமா இருக்கலாம், யெகோவாவின் சாட்சிகளா இருக்கலாம். ஏகப்பட்ட பேயுடைய கூட்டங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. இயேசுவை மறுதலிக்கிறது. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்துவோம். ஓ லிஃப்ட் அப் யுவர் ஹேண்ட். கண்களை மூடி கரங்களை உயர்த்துவோம். இயேசு கடவுள் இல்லைங்கிற தேவ தூஷணம் பெருகிட்டு இருக்கு. கர்த்தருடைய பிள்ளையை ஏசாயாவிட்ட ஆண்டவர் சொல்கிறார், இயேசு பிறக்கிறதுக்கு 600 வருஷத்துக்கு முன்னாடி, இயேசு பிறக்கிறதுக்கு 600 வருஷத்துக்கு முன்னாடி ஏசாயாட்ட சொல்றாரு, அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு என்னப்படும். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். சொல்லுவோமா ஒரே ஒரு தடவை எல்லாரும் வாயில திறந்து, அவர் அதிசயமானவர். சொல்லுங்க, அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமையுள்ள தேவன், அவன் அவர் நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு. ஓ இயேசு பிறக்கிறதுக்கு 600 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் ஒருபோதும் மறக்க முடியாது. கர்த்தர் இயேசு கிறிஸ்து அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். என் வாழ்க்கை முழுவதும் சமாதானம் தருகிற கர்த்தர். ஆமென். என் வாழ்க்கை முழுவதும் சமாதானம் கொடுக்கிற கர்த்தர். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் பாடுவோமா. உன்னதத்தில் எங்கள் தேவனுக்கே
பாக்கியமான ஆசீர்வாதமான கர்த்தாவே இந்த நாடு நாமங்களை துதிக்கிறோம். ஆத்மாவை மீட்டு ரட்சித்து சமாதானம் தந்து நித்திய ஜீவன் தந்து கர்த்தாவே ஸ்தோத்திரம். நித்திய மகிமையை நோக்கி நடக்க ஆண்டவரே எங்களை கிருபையின் தயவுக்காய் ஸ்தோத்திரம். உடைய ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுத்த சமாதானம், இளைப்பாறுதல், சந்தோஷம், ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம் எல்லாவற்றுக்காக ஆண்டவருடைய பரிசுத்த பாதத்தை நாங்கள் முத்தம் செய்கிறோம். இந்த ஞானிகள் சாஸ்தாங்கமாய் விழுந்து உங்களை பணிந்து கொண்டது போல நாங்கள் பணிந்து கொள்கிறோம். இந்த பாதத்தை நாங்கள் முத்தம் செய்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி தேவனே, ஒருவருக்கே நாங்கள் துதிகரமையை செலுத்துகிறோம். எங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத எல்லாரும் ரட்சிக்கப்பட பாக்கிய நல்லபடியா நாங்கள் ஜெபிக்க முடியும். ரட்சிப்பின் சந்தோஷம் தன்னுடைய ஜெபிக்க முடியும். அப்படியே ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலேயே ஆடுமே.